ஹலோ மக்களே! இன்னைக்கு என்ன எபிசோட் பார்த்தீங்களா? 1 எபிசோடு. அப்படியே பிக் பாஸ் தெறிக்க விட்டார் போல இருக்கே! அப்படியே அந்த அன்பு கேங்குக்கு அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வியானா ஃபேன்ஸ் ஃபயர் விட்டுருப்பீங்க. பாரு ஃபேன்ஸ்க்கு அப்பாடி! பாருக்கான நியாயத்தையோ, இல்ல பாரு என்ன இத்தினி வாரமா சொல்லணும்னு நெனச்சாங்களோ, அத இந்த பொண்ணாச்சும் சொல்லிச்சேப்பா தைரியமா அப்படின்னு பாருக்கான ஃபேன்ஸ்க்கு அப்பாடின்னு ஒரு விஷயமும், வியானாக்கான ஃபேன்ஸுக்கு வாவ்! அப்படிங்கிற ஒரு இடத்துலயும் வந்து ஃபயர் விட்டுருப்பீங்கன்னு கண்டிப்பா நம்புறேன். ஆமாங்க ரைஸ் இதத்தான் அந்த பாரு பொண்ணு சொல்லிட்டே இருந்தது. ஆனா அந்த பொண்ணோட என்ன அந்த பொண்ணு எந்த இடத்துல மிஸ் ஆச்சுன்னா, அந்த ரெஸ்பாண்ட் வெஸ் ரியாக்ஷன் நான் ஆல்ரெடி நெறைய என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். என்னோட வீடியோஸ் ஃபுல்லா பார்க்குறவங்களுக்கு தெரியும். வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறம் நான் போட்ட வீடியோல ரெஸ்பாண்ட் வெஸ் ரியாக்ஷன்னு ஒரு விஷயம் இருக்கு கைஸ். அந்த இடத்துல பாரு வந்து சம்டைம்ஸ் ஓவர் ரியாக்ட் பண்ணி வந்து அவங்களோட இமேஜ வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இங்க இரிட்டேட்டிங் அப்படிங்கிற இடத்துல. அவங்க ரியாக்ட் எல்லாருக்கும் வந்து ரெஸ்பாண்டுன்றது அப்ப ரெஸ்பாண்டுக்கும் ரியாக்ஷனுக்கு என்னப்பா வித்தியாசம்னா நான் அது ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல அவங்களோட ரியாக்ஷன் ஓவர் ரியாக்ஷனாக போனது ஆனால் இங்கே போயிடுச்சு. வியானா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெஸ்பாண்ட் கரெக்டாக ரியாக்ஷன். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அப்போ வியானா கரெக்டாக அப்படின்னு கேட்டால் அவங்க கிட்ட பர்சனல் அட்டாக்னு இன்னும் சபரியோ கனியோ எஃப்ஜேவோ வரலை. ஸோ அவங்களால பொறுமையாக இருந்தால் அந்த ரெஸ்பாண்டுன்றதை கரெக்டாக கொடுக்க முடிஞ்சுது. ஆனால் எல்லாருமே பார்வை டார்கெட் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பாருக்கு அந்த ஒரு 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 டிப்ரெஷனோ அந்த டென்ஷனோ என்னடா எல்லாரும் இப்படியே பண்ணுறீங்க அந்த கோவம் வந்து அவங்களுக்கான பேஷன்ஸ் கம்மியாக இருக்கும்போது அது அநாயங்காவோ இரிட்டேட்டிங்காவோ அந்த கோவம் வந்து ஆத்திரமாவோ கத்துற மாதிரி வெளிப்படுற இடத்துல தான் பாரு லேக் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது வியனா இதே மாதிரி பொறுமையாக இந்த கேம் ஆடுவாங்களான்னா எப்போ வரைக்கும் ஆடுவாங்கன்னா பாரு வியனா வெஸ் கனி வியனா வெஸ் கெமி வியனா வெஸ் எஃப்ஜே வியனா வெஸ் சபரி அப்படின்றது ஸ்ட்ராங்காக வரும்போது அவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஆக மொத்தம் அந்த கும்பலை ஓப்பனாக நின்று பேசுறதுக்கான தைரியம் அந்த வீட்டில் 2 பேருக்கு தான் இருக்குன்னா அது பாருவும் வியனாவும் மட்டும்தான். ஏன் சுபிக்ஷா பேசலான்னா சுபிக்ஷாக்கு தெரியும். ஆனால் ஏன் பேசலான்னா அவங்களும் அந்த குரூப்பிசம்குள்ளே இல்லை. ஆனால் அந்த குரூப்பிசமை பகச்சிக்க கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. இதுதான் நான் வியானா வித் சுபிக்ஷான்னு வரும்போது வியானா ஷார்ப்புன்னு நான் சொல்கிறேன், கிளவர்னு நான் சொல்கிறேன், கன்னிங்னு நான் சொல்லலை. ஆனால் சுபிக்ஷா கன்னிங் தான். அப்போ பாரு என்னன்னா பாரு நான் சொல்கிற இடத்துல தான் லேக் ஆகுறாங்க. எங்கன்னா அந்த ரெஸ்பாண்ட் வெஸ் ரியாக்ஷன் அதை கொஞ்சம் பாரு வந்து இன்னுமே கொஞ்சம் அது பொறுமையாக இருக்குது. இந்த 2 நாள் இருந்தாங்க. ஆனால் அவங்கள பொறுமையாகவே விடுறது இல்லைங்கிறத ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். அதை பொண்ணு பாட்டு கம்முனே இருந்தாலும் போய் நோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு கோவம் வரும்னா அந்த கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பாரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீட்டில் பொறுமையாக இருக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லை. ரொம்ப கஷ்டம்னும் போது அந்த இடத்துல பாரு வேறு வழியே இல்லை. அவங்க கேம் அவங்க யூனிக்காக ஆடணும்னு டிசைட் பண்ணப்போ அதை பண்ணி தான் ஆகணும். ஆனால் இன்னைக்கு பாரு மனசில் இருந்த விஷயங்களோ பாரு ஃபேன்ஸ் மனசில் இருந்த விஷயங்களோ வியானா எடுத்து வச்ச விதம் பிக் பாஸே வந்து ஆமாம் அது அப்படி தான் சூப்பராக சொன்னீங்க. எங்கே ஜெயிக்கிற குதிரை பின்னாடி ஓடுறது யார் அப்படின்னும் போது அந்த 3 குதிரை அது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தெரியாது. ஆனால் அவங்கக்குள்ளேயே ஜெயிக்கிறதா நினச்சிட்டு ஒன்று பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டில் எல்லாருமே ஜெயிக்க தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போது கனி சபரி எஃப்ஜே மூஞ்சி எப்படி போச்சு? கனி அக்கா என்ன கேள்வி கேட்டாங்க? கேட்ட கேள்வி ஒன்று ஏமா நீங்களாம் கேட்ட கேள்வி டேரெக்டாகவே தான் பதில் சொல்கிறீங்களா? இருக்கிற ரூல்ஸ்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிடுறீங்களா? அது எப்படி எஃப்ஜேவை சொல்லாமையே காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க கனி அக்கா? கன்னிங் கனி அக்கா.